ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு சனா ரெசிபீஸில் தக்காளி சாம்பார் தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடாயிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு வெங்காயம், வெள்ளை பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 கீறி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நறுக்குன தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் இல்லைன்னா மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். இப்போ தக்காளி பழத்தை தனியாக வதக்கிக்கலாம். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, தக்காளி பழம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி பழம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். தக்காளி பழம் ஆறத்துக்குள்ள நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம், வெள்ளை பூண்டு, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம், வெள்ளை பூண்டுலாம் நல்லா அரைச்சாச்சு. இந்த மிக்சிலேயே வதக்கி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதோட தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதை வாஷ் பண்ணி ஊற்றிருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்க, தக்காளி சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரங்கள்ல இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். தக்காளி சாம்பாருக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தக்காளி சாம்பாரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பொடியை நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சாம்பாரை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சன்னா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.